அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய வேத பகுதியை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல இயேசு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார். அந்த விருந்தில் பார்த்திங்கன்னா 2 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 விதமான நபர்களுக்கும் பொருந்துகிற மாதிரி இயேசு அந்த இடத்துல ஒரு ஓமையை எடுத்து சொல்லுகிறார். அந்த ஓமையை வைத்து தான் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஓமையின் மூலியமாக இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, இயேசு நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அதே போல தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களின் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். இந்த சம்பவத்திலையும் பார்க்கும்போது இரண்டு நபர்கள் வருகிறார்கள். ஆனால் கடைசியாக ஒருவர் தான் தன்னுடைய பாவங்களை உணர்ந்திருக்கிறார். ஒருவர் தான் பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த ஓமையின் மூலியமாக நம்ம தேவன் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, இந்த ஓமையின் சுருக்கமே நம்ம எல்லாருமே கடனாளிகள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு மன்னிக்கிறார். அப்போ அவர் நம்மை மன்னிக்கிறார் அப்படின்னா நம்மளும் கடனாளிகளாக இருக்கிறோம். பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடனாளிகளாய் இருக்கிறோம். அதனால் அவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். அப்புறம் உண்மையான மனம் திரும்புதல்னா அது எப்படி அப்படின்றத தான் இந்த ஓமையின் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். நான் சுருக்கமாக இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருக்கிறார். இயேசுவும் அந்த விருந்தில் பங்கு பெறுகிறார். பங்கு பெறுறப்ப அந்த வீட்டுக்கு ஒரு பாவியான ஸ்திரீயும் வருகிறாள். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் அருகில் நின்று ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் வடித்து அந்த கண்ணீர்னால் இயேசுவின் பாதத்தை நனைத்து தன்னுடைய முடியினால் அவருடைய பாதத்தை கழுவி அவருக்கு முத்தம் செய்து, அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருந்த அந்த பரிமள தைலத்தை எடுத்து இயேசுவின் தலை மேலே வார்க்கிறாங்க. இயேசுவின் தலை மேலே அதை ஊற்றுகிறார்கள். அப்போ இதை பார்த்தோன்னே அந்த பரிசேயன் நினைக்கிறான், நம்ம இவரை தீர்க்கதரிசி அப்படின்னு நினச்சோம். இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தா தன்மை தொடுகிறவர் பாவி அப்படின்றத உணர்ந்திருப்பார். ஆனால் இது எதையுமே அவர் கண்டுபிடிக்காமல் அந்த ஸ்திரீயை இவ்வளோ நேரம் அனுமதிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ இயேசு ஒரு ஓமையை எடுத்து சொல்லுகிறார். ஒரு மனிதன், அந்த ஓமையில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் 2 பேருக்கு கடன் கொடுக்கிறார். ஒருத்தவன் பார்த்திங்கன்னா அவன் 50 வெள்ளிக்காசு கடன் படுறான். இன்னொருத்தவன் 500 வெள்ளிக்காசு கடன் படுறான். நாட்கள் போது, காலங்கள் போது, கொஞ்சம் காலம் போன உடனே அதுக்கப்புறம் திரும்ப அந்த கடனை கொடுத்தவன் அந்த கடன் வாங்கினவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 2 பேர்ட்டையும் கேட்குறாரு, என்னப்பா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப 2 பேரும் ஆமாம் நாங்கள் கடன் வாங்கினது உண்மைதான், ஆனால் எங்களால் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் 2 பேருடைய கடன்களையும் மன்னிச்சு விட்றாரு. இதுதான் அந்த ஓமை. அப்போ இயேசு இந்த ஓமையை சொல்லிவிட்டு அந்த பரிசேயனை பார்த்து கேட்குறாரு, சரி உனக்கு என்னப்பா தோணுது, இந்த 2 பேருடைய கடனையும் அந்த கடன் கொடுத்தவர் மன்னிச்சிட்டாரு. இப்போ இந்த 2 பேரில் யார் அதிகமாக அந்த மன்னித்தவரை அதிகமாக நேசிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்னா, யாருக்கு அதிகமாக கடன் மன்னிக்கப்பட்டதோ அவர் தான் அதிகமாக அன்பு கூறுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு
சில விளக்கங்களை எடுத்து சொல்லுகிறார். இதுதான் இந்த நடந்த சம்பவத்தின் சுருக்கம். இப்போ இன்றைக்கி இந்த சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சம்பவத்தையும் இயேசு சொன்ன இந்த ஓமையையும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு ஏன் இப்பேற்பட்ட ஓமைகளை சொல்லி அவர் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஓமைகள் ஜனங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஓமை இயேசு சொன்ன ஒவ்வொரு ஓமையும் பார்த்திங்கன்னா அந்த ஜனங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த ஓமை அந்த சின்ன ஒரு சம்பவம், சின்னதாக அவர் சுருக்கமாக ஒரு கதையை சொல்லுவார். அந்த கதை அவர்களுடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்பவும் சாதாரணமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்கும். அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த ஓமையை வைத்து அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு காரியம்தான் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாங்கன்றது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த ஓமை சொன்னதற்கான காரணம் யாருன்னா அந்த பரிசேயனுக்காக தான் அந்த ஓமை சொன்னார். யாருக்கு அந்த ஓமை புரிந்ததோ புரியலையோ, ஆனால் இந்த பரிசேயனுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஓமையன் நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய கலாச்சாரம் நமக்கு புரியணும். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் எப்பேற்பட்ட கலாச்சாரம் இருந்திருக்கு, அவர்களுடைய காலகட்டம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொன்றையும் நம்ம உணர்ந்தாதான் நம்ம இந்த ஓமையவே முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த ஓமை எங்கே ஆரம்பிக்குதுன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் இது ஆரம்பிக்குது. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பரிசேயன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இந்த பரிசேயனுடைய பேர் என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது 40வது வசனத்தில் சீமோனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ அந்த அழைக்கப்பட்ட பரிசேயனுடைய பேர் என்னன்னா அவனுடைய பேர் சீமோன். சீமோன்றவன் அவன் ஒரு பரிசேயன். அந்த பரிசேயன் தான் இயேசுவை விருந்து சாப்பிடும்படியாக அழைத்திருக்கிறான். பொதுவாக இந்த பரிசேயர்கள் நம்ம இந்த சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்கள் எல்லாரும், ஏரோதியர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யூத மதத்தில், யூத கலாச்சாரத்தில் அவங்க மதத்து மேலே பயங்கரமாக பற்று உள்ளவர்கள். அவர்கள் எல்லாருமே இயேசுவை அவர்கள் எப்போதும் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய போதனைக்கும் இயேசு சொல்லக்கூடிய போதனையும் பார்த்திங்கன்னா நிறையா காரியங்கள் அது ஒத்துழைச்சே போகலை. அதனால் இயேசுவை எப்படி அவர் பேச்சிலேயே நம்ம தப்பை கண்டுபிடிச்சி ஜனங்களுக்கு முன்பாக எப்படியாச்சும் அவர் தவறானவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர்கள் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பரிசேயர் கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் உண்மையாலுமே தேவனுடைய சத்தியங்களில் தேடக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிக்கோதேமு. அவர் பரிசேயனாக இருந்தாலும் அவர் இரகசிய கிறிஸ்தவனாக இருக்கிறார். அதை இரகசியமாக இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை அவர் பின்பற்றி கொண்டே வந்தார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பரிசேயர் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக நடக்குது. என்னென்னா அந்த பரிசேயனில் ஒருத்தனே பார்த்திங்கன்னா இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்திருக்கிறார், போஜனம் பண்ணும்படியாக அழைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இது உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு பார்ட்டியவே அந்த பரிசேயன் வைத்திருக்கிறான். அந்த பரிசேயன் இயேசுவை அழைத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இவன் உண்மையாலுமே அந்த யூத மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு
புள்ளியாக தான் இருந்திருக்கிறார். இவர் எதனால இயேசுவை வந்து அழைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவரும் கிட்டத்தட்ட சத்தியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய வசனங்கள், அதாவது இந்த ஆகமங்கள் என்ன போதிக்குது, இந்த ஆகமங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இவர் ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சீமோன்றவர். அப்படி ஆராய்ச்சி கொண்டு இருக்கும்போது இவர் இயேசுவின் போதனைகளை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை கேள்விப்பட்ட உடனே இவர் இயேசுவின் வார்த்தைகள்னால இவர் ஈர்க்கப்பட்டார். அப்போ இயேசுவின் போதனைகள் கேட்கும் போது சரி, இவர் ஏதோ ஒரு சத்தியத்தை போதிக்கிறார், நமக்கு தெரியாத பல விதமான சத்தியங்களை இவர் நமக்கு சொல்லுகிறாரே, இவர் உண்மையாலுமே ஒரு தீர்க்கதரிசி தான் போல, இவர் தேவனிடத்தில் வந்த ஒரு நபராக தான் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இவர் இயேசுவின் மேலே ஒரு வாஞ்சை இவருக்கு வந்துச்சு. அப்போ அதனால தான் இவர் பரிசேயனாக இருந்தாலும் இயேசுவை எதற்காக அழைக்கிறார்னா தன்னுடைய வீட்டிற்கு வந்து அழைத்திருக்கிறார். அப்போ இயேசுவும் வந்து அந்த அழைப்பை வந்து ஏற்றுக்கொண்டு, சரி இவன் பரிசேயன் தானே, இவங்க எப்பொழுதும் எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லவில்லை. அவர் வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவும் அந்த பரிசேயனுடைய வீட்டிற்கு வந்து வருகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசுவும் அங்கே பந்திக்கு வந்திருக்கிறார். அங்கே அது ஒரு பெரிய ஒரு பந்தி. அப்போ இன்னொன்று பல பேரும் அந்த பந்திக்கு வந்து அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த யூதருடைய இந்த சம்பவங்கள் நமக்கு புரியணும்னா இந்த யூத கலாச்சாரம் நமக்கு கொஞ்சம் தெரியணும். இவர்களுடைய காலகட்டங்களின்படி, இவங்களுடைய கலாச்சாரங்களின்படி ஒரு கெஸ்ட்டை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க, அவர் மரியாதைக்குரியவர், கனத்திற்குரியவர் அப்படின்னா அந்த எந்த ஒரு நபரை ஒருத்தன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைக்கப்பட்ட நபருக்கு என்னென்ன பண்ணணும்னா அவர்களுடைய காலுக்கு கழுவுவதற்கு இவர்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நமக்கு தெரிந்தது தான். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ எல்லா இடமும் தார் ரோடு தான், இல்லை சிமெண்ட் ரோடு இருக்குது. அப்போ நம்ம வந்து நடக்கிறப்ப அவ்வளோவா தூசி வந்து படிவது இல்லை. ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டம் வந்து அப்படி கிடையாது. அது முழுக்க ஒரு மணல், அந்த தேசமே வந்து இப்போ இருக்கிற மாதிரி தார் ரோடு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர்கள் மணல் பாங்கான ஒரு இடத்துல தான் நடந்து போகணும். அப்போ சாதாரணமாகவே வெளியே போயிட்டு வந்தால் கால்களில் அவ்வளவு தூசி படிஞ்சிருக்கும். அப்போ இவங்க கலாச்சாரத்தின்படி ஒரு விருந்தினரை அழைத்திருந்தாங்கன்னா அங்கே அவர்கள் கால்களை கழுவுவதற்கு இவர்கள் தண்ணீர் முதலாவதாக கொடுக்க வேண்டும். அடுத்து அழைக்கப்பட்ட நபரை அவர்களை வரவேற்பதற்கு நம்ம ஊரில் இந்திய கலாச்சாரத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் வணக்கம் வந்து வைப்போம். நார்த் இந்தியாவில் நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம். இதே மேற்கத்திய நாட்டுக்கு நம்ம போனோன்னா எப்படி வரவேற்பாங்கன்னா கைகளை குலுக்குவாங்க, இல்லை கட்டி அரவணைப்பாங்க. அது அவர்களுடைய கலாச்சாரம். ஆனால் இந்த யூத கலாச்சாரத்தில் இயேசு வாழ்ந்த கட்டத்தில் அவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர், கனத்திற்குரியவரை அழைக்கும்போது அவர்களை அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய கலாச்சாரத்தில் அப்படி இருந்திருக்கு. இது ரெண்டாவது காரியம். அடுத்து மூன்றாவது காரியம், அழைக்கப்பட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையில் எண்ணெயை வந்து ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி எண்ணெயை வார்க்கணும். அவர்களுடைய அந்த அழைக்கப்பட்ட நபரை கனப்படுத்துவதற்கும் அவங்க தலையில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றுவதற்கு எண்ணெய் வந்து கொடுப்பார்கள். இது மூணு இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இதுதான் அது கலாச்சாரம். ஏன்னா இந்த கலாச்சாரத்தை வைத்து தான் இயேசு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீமோன்ட்டை இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்பார். அப்போ இதுதான் இந்த கலாச்சாரத்தின் பின்னணி. அப்போ இந்த கலாச்சாரத்தை அறிந்தவர்களுக்கு இயேசு இந்த ஓமையை விளக்கி காட்டுறப்ப இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். இயேசு சொன்ன அந்த ஓமையும் அந்த ஸ்திரீ செய்த அந்த காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரத்தை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இயேசு இந்த ஓமையை எடுத்து போதிக்கிறார். அப்போ இதுதான் இந்த யூத கலாச்சாரத்தின் பின்னணி. அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக அந்த
இயேசு அந்த விருந்துக்கு வருகிறார். விருந்தை ஆயத்தம் பண்ணினவன் ஒரு பரிசேயன். அந்த பரிசேயனுடைய பெயர் வந்து சீமோன். அவன் அந்த பரிசேயர்களுக்கு மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, நல்ல பேர் இருக்குது. ஏன்னா இவன் அந்த ஆகமங்களை வாசித்து போதிப்பது மாத்திரமல்ல, அந்த சத்தியங்களையும் ஆராயக்கூடியவன். அதனால தான் இயேசுவின் போதனைகளை கேட்கும்போது இவனுக்கு பல விளக்கங்களுக்கு இவனுக்கு அர்த்தம் வந்து கிடைத்ததுனால தான் இயேசுவை அந்த விருந்துக்கு அழைத்து இருக்கிறான். அப்போ இந்த விருந்து வந்து போய்கிட்டு இருக்கு. விருந்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீ அந்த விருந்துக்கு வருகிறார்கள். அந்த ஸ்திரீனுடைய பேர் வந்து தெரியல, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் கிடையாது, அவங்களே அந்த விருந்துக்கு தானாக வருகிறார்கள். காரணம் என்னென்னா, இயேசு அந்த ஊரில் இப்போ சீமோன் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றது அந்த ஊர் ஃபுல்லாக பரவிருச்சு. ஓஹோ, இயேசு சீமோனுடைய வீட்டில் இருக்கிறாரா, எப்படியாச்சும் நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆசைப்படுகிறார்கள். அதில் ஒரு ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஸ்திரீ எப்பேற்பட்ட பாவம் செய்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியவில்லை, ஆனால் ஏதோ பாவங்கள் நிறையா செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த பாவியான ஸ்திரீயும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறாங்கன்னு வந்து தெரிஞ்ச உடனே அவர்கள் வேகமாக போய் இயேசுவின் தலை மேலே எண்ணெயை ஊற்றுவதற்காக சாதாரண எண்ணெய் வாங்கவில்லை. இவர்கள் வந்து பரிமள தைலம், விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை வந்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பரிமள தைலன்றது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சம்பளத்தை செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சாதான் இவர்கள் அந்த தைலத்தை வாங்க முடியும். அந்த தைலம் நிறையாலாம் இல்லை, ஒரு ரொம்ப கம்மியான அளவு, ஒரு 50 மில்லி 30 மில்லி அளவு, அவ்வளோதான் எண்ணெய். அந்த அளவு எண்ணெய் வாங்குறதுக்கு அவங்க ஒரு வருஷம் சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். இந்த ஸ்திரீ வந்து இயேசு அங்கே இருக்கிறார் அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய் அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் பாதத்து அருகில் நிற்கிறாங்க. நின்றுட்டு பயங்கரமாக அவங்களுக்கு அழுகை வருது. அப்போ அழுது அவர்கள் கண்ணீர் நிறையா வருது. அந்த கண்ணீர் வந்து நிறையா வந்தது இயேசுவின் பாதத்து மேலே அது உழுகுது. அது உளுந்த உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய முடியினால் அந்த கண்ணீரை வந்து துடைத்து விடுகிறார்கள். அந்த இயேசுவின் பாதத்தை துடைத்து விடுகிறார்கள். அப்போ இதுதான் நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரீ எப்படி வர்றாங்கன்னா, அந்த முடியெல்லாம் விரித்து கொண்டு தான் வருகிறார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூதா கலாச்சாரத்துக்கே இது ரொம்ப முற்றிலும் முரண்பாடான ஒரு காரியம். ஏன்னா இது யூத கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து ஒத்துப்போகும். மேற்கத்திய கலாச்சாரம் அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி. அவங்க ஊரில் முடியை எப்படி வேணாலும் வைத்து கொண்டு வரலாம். பட் இந்த ஆசிய கண்டம், நம்ம இந்திய கலாச்சாரம், இந்த யூத கலாச்சாரம் நிறையா வந்து ஒத்துப்போகும். யூத கலாச்சாரமும் அவங்களும் முடியை வந்து விரித்து போட்டுலாம் வரக்கூடாது. அவங்க எப்படின்னா, நம்ம வேத வசனங்களை வாசிக்கும்போது ஸ்திரீயானவள் எப்படி வரணும்னா முடியை பின்னி கொண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி, அப்படி தான் பவுல் அப்போஸ்தலனும் வந்து அந்த நம்ம நிருபங்களை வாசிக்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்போ இவங்க கலாச்சாரம் கிட்டத்தட்ட நம்ம கலாச்சாரம் மாதிரி தான். அப்போ இப்பேற்பட்ட அலங்கரிப்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் இந்த ஸ்திரீ அவங்க வர்றப்ப அந்த ஸ்திரீ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் எதையும் நினைக்கவில்லை. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான். இந்த மித்த யூதர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, மித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதையும் நினைக்கவில்லை. அவங்களுக்கு இருந்த ஒன்றெல்லாம் இயேசுவின் மேலே இருந்த அளவு கடந்த அன்பு மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்தது. அப்போ அந்த அளவு கடந்த அன்புனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலாச்சாரம் நமக்கு என்ன சொல்ல போதோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவின் மேலே இருந்த மிகுந்த அன்பினால் தன்னுடைய முடியை வந்து விரித்து வைத்து அதை தன்னுடைய முடியினால் இயேசுவின் பாதத்தை வந்து அங்கே துடைத்து விடுகிறார்கள். அப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் அந்த பரிசேயன் வந்து பார்க்குறான். இது வந்து பார்த்திங்கன்னா பரிசேயனுக்கும் அந்த பரிசேயர்கள் அந்த யூத மதத்துக்கும்
இந்த நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முரண்பாடாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த பரிசேயர்கள் வந்து எப்படி ஏற்பட்டவங்கன்னா, அவங்க இந்த பழைய ஏற்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் வந்து இந்த ஆகமங்களின்படி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பாவிகளோடு கொஞ்சம் கூட சம்பந்தம் கலக்கவே கூடாது. அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவிகளோடு இவர்கள் சேர மாட்டார்கள், சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், பாவிகளோடு பேச மாட்டார்கள். பாவிகள் வந்தாங்க அப்படின்னாலே இவர்கள் ஒதுங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அந்த பாவிகள் தங்களிடத்தில் நெருங்காதபடி அவர்களை எல்லாம் வந்து விரட்டி விட்டுருவாங்க. அதே போல் தான் இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த பரிசேயன் வந்து அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா இயேசு பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இவரை தீர்க்கதரிசி அப்படின்ல நம்ம நினச்சோம், இவர் உண்மையான தீர்க்கதரிசினா இப்படி செய்ய விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இவர்களுடைய கலாச்சாரத்தின்படி இந்த ரபிமார்கள், இந்த யூத மார்க்கத்தினர் யாரும் அந்த பாவிகளை நெருங்க விடுவது கிடையாது, தொட விடுவது கிடையாது. பாவிகளை வந்து துரத்தி விடுவார்கள், அவர்களோடு பேசக்கூட மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லாமே முரண்பாடாக நடந்துட்டுருக்கு. இயேசு அந்த பெண், அந்த ஸ்திரீயை வந்து தொட அனுமதிச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய முடியை விரித்து கொண்டு துடைத்து விடுகிறார்கள். அடுத்து அவருடைய பாதத்தை தொடுவது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் முத்தமும் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது இந்த அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகலை அந்த சீமோன்ற அந்த பரிசேயனுக்கு. உடனே அவன் மனசு வந்து வேகமாக நியாயம் தீர்க்குது. இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை நம்ம பின்பற்றுறோம், நம்ம இந்த பாவியான ஒரு பெண்ணை, பாவியான மனிதர்கள்கிட்ட நம்ம போகிறதே கிடையாது, அவர்களை நெருங்க விடுவதே கிடையாது. நம்ம இயேசுவை ஒரு தீர்க்கதரிசின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவர் ஒருவேளை தீர்க்கதரிசியாக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக தம்மை தொடக்கூடிய அந்த பெண் ஒரு பாவின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர் தொட விட்டுருக்க மாட்டார். இவர் அந்த பெண்ணை தொட விடாமல் திட்டி வெளியே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் இது எதுவுமே செய்யாமல் இவர் பாட்டுக்கு தொட அனுமதிச்சிட்ருக்காரு. தொட்டால் கூட பரவாயில்ல, முத்தம் செஞ்சிட்ருக்கா, ரொம்ப நேரமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கா, இவர் ஏன் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அதாவது அவன் தன்னுடைய சுய நீதியில் நியாயம் தீர்க்கிறான், வேகமாக நியாயம் தீர்க்கிறான். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் நம்ம எந்த மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நம்மளும் பல நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு எதிராக ஒரு சின்ன குற்றம் எப்பயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒருத்தவங்க தவறு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை முழுசும் அதை கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அந்த தவறுதலை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த தவறு தான் நம்ம ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அவங்க ஒருவேளை ஒரு தவறும் நமக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள எப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவங்க செஞ்ச தவறு நமக்கு வேகமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அது வந்து அதை வைத்துக்கொண்டு நம்ம இவங்க பாவி, இவங்களை நம்ம நெருங்கக்கூடாது, இவங்க என்றைக்கோ ஒரு நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எதிராக தப்பு செஞ்சவங்க தானே, நமக்கு எதிராக இவங்க பிரச்சனை பண்ணவங்க தானே, இவங்க தானே நம்மளை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்கள் நமக்கு வேகமாக வரும். அதனால் அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருப்போம், நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துட்ருப்போம். எனக்கு எதிராக நீ பாவம் செஞ்சவன் தானே, பொறு எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம ஒவ்வொரு நபரையும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அதே தான் நடக்குது. அந்த பரிசேயன் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அந்த ஸ்திரீயை பாவி அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்த்துட்டு தன்னுடைய சுயநீதிக்கு முன்பாக இப்பேற்பட்ட பெரிய பாவியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான். அது மாத்திரமல்ல, தான் இயேசுவை நான் இவ்வளோ நாள் அவருடைய போதனையை கேட்டு இவர் தேவனிடத்துலேருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்ல நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இது எல்லாமே இப்போ பொய்யா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே வேகமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல தான் இயேசு வந்து அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், அந்த பரிசேயனை உணர்த்த விரும்புகிறார். அப்போ அவனை உணர்த்துறதுக்காக தான் இயேசு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓமையை எடுத்து சொல்லுகிறார். இப்போ
நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். இயேசுவே என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய சகோதரனை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னையே சிந்திச்சு பார்ப்பா, நீ எந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். நம்ம கண்ணிலே பார்த்திங்கன்னா பெரிய உத்தரம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை தான் நம்ம பெருசாக பார்த்துட்ருக்கோம். அவன் கண்ணில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு துரும்பு தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் பார்த்தோன்னா பெரிய உத்தரமே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம யோசிக்காமல் வேகமாக அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே பாவிகளாக தெரிகிறார்கள், எல்லாரும் குற்றம் செய்தவர்களாக இருக்கிறார்கள், நாம் மாத்திரம்தான் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல அந்த சீமோனும் செய்தது அதே ஒரு காரியம்தான். தான் நீதிமான் போலவும் அந்த பெண் பெரிய பாவி போலவும் அவன் நினச்சிட்ருக்கிறான். அப்படி தான் அவன் சிந்திக்கிறான். பழைய ஏற்பாட்டில் தாவீது பார்த்திங்கன்னா, அவர் தேவன் மேலே பயங்கரமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. தேவன் மேலே தேவனை பற்றியதான அவனுடைய பக்தி வைராக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் அவன் தேவனை குறித்தே தான் சிந்திச்சிட்டு இருக்கிறான். அந்த சங்கீதம் 51 முழுசும் தான் எப்பேற்பட்ட பாவி அப்படின்றத அதை முழுசையும் உணர்ந்து சொன்ன அந்த சங்கீதம் தான் அந்த சங்கீதம் 51. அவன் தினந்தோறும் தன்னை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிறுத்தி அவன் தன்னை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். அப்படி ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஜபம் தான் இந்த ஒரு ஜபம். நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 139 23, 24 வசனத்தையும் நம்ம பார்ப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு வசனம், ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். அப்போ அந்தளவுக்கு அவர் தன்னை தேவனுடைய சமூகத்தில் வைத்து தன்னை நிதானித்து கொண்டே இருக்கிறார், ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக என்னைய நீங்கள் ஆராய்ந்து என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை எனக்கு உணர்த்துங்க, உமக்கு வேதனை உண்டாக்கும்படி நான் எங்கேயாச்சும் நடந்திருந்தேன்னா அதெல்லாம் எனக்கு உணர்த்தி கொண்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம மித்தவங்களே நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக நம்மளையே முதலாவதாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தேவனுக்கு முன்பாக எந்த இடத்துல நம்ம அவரை வேதனைப்படுத்தின மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், நம்ம உள்ளத்தில் என்னென்னா ஓடிட்டுருக்குன்றது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்போ அதை எல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் உண்மையான மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம இப்பேற்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல இயேசு பார்க்கிறார். அவன் அந்த சீமோன்ற அந்த பரிசேயன் பார்த்திங்கன்னா இது எதையுமே அவன் வெளியில் இயேசுக்கிட்ட நேரடியாக சொல்ல, எல்லாமே அவன் மனசுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இயேசு அவன் என்ன நினைக்கிறான்னா, இயேசு என்ன ஒரு தீர்க்கதரிசியா, அவர் தீர்க்கதரிசினா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்தான். அப்போ இயேசு அந்த இடத்துல தான் எப்படி உண்மையாலுமே தீர்க்கதரிசி அப்படின்றத அந்த இடத்துல காட்டுகிறார். அதாவது அவன் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய விஷயத்தை இவர் நேரடியாக அவன் புரிஞ்சு கொள்ளும்படியாக அவர் சீமோனை கூப்பிடுறாரு. 40வது வசனத்தில் அப்படி தான் அவர் சொல்லுகிறார். சீமோனே, அதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பரிசேயன் எல்லாமே தான் மனசுக்குள்ளே ஓடுது. ஆனால் இயேசு அதை உணர்ந்தார். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவனை புரிந்து கொள்ள வைக்க இயேசு இந்த இடத்துல விரும்புகிறார். அப்போ ஏன்னா இவன் ஏற்கனவே தேவனுடைய நீதி நியாயங்களை தேடக்கூடியவன். அப்போ இவனுக்கு இந்த ஓமையை சொன்னால் அவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான் அப்படின்றது இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் இப்போ அந்த ஓமையை சொல்லுகிறார். இதே போல தான் நம்மளுடைய காரியங்களில் இயேசு இப்போ சீமோன்ற இடத்துல நம்மளுடைய பேரை நம்ம வச்சுக்கணும். இயேசு தினந்தோறும்
ஆவியானவர் மூலியமாக நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மலாம் வந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கோம், அவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இயேசு நம்மளோட நேரடியாக பேசுவதை போல நம்ம உணர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருந்து அவர் அதை தான் போதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சீமோனை அதை தான் உணர்த்த விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல இயேசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் எவ்வளோ கடன் பட்டிருந்தானா 50 வெள்ளிக்காசு, இன்னொருத்தவன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்திருக்கான். அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஓமை தெரியும். அந்த ஓமையில் 1 காசு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்குரிய கூலி தான் அந்த 1 காசு 1 வெள்ளிக்காசு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருத்தன் பட்ட கடன் வந்து பார்த்திங்கன்னா 50 வெள்ளிக்காசுன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ 50 வெள்ளிக்காசுனா கிட்டத்தட்ட அவன் 2 மாதத்துக்குரிய சம்பளத்துக்குரிய பணம் தான் இவன் கடன்பட்டு இருக்கிறான். ஒருத்தன் கடன்பட்டது 2 மாதம் சம்பளத்தை அவன் கடன்பட்டு இருக்கிறான். இன்னொருத்தவன் கடன்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 500 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ 500 வெள்ளிக்காசுனா கிட்டத்தட்ட 2 வருஷம் சம்பளத்துக்குரிய காசை இன்னொருத்தவன் வந்து கடன்பட்டு இருக்கிறான். இதுதான் இவர்கள் 2 பேரும் பட்ட கடன். இந்த 2 வருஷம் சம்பளம் அப்படின்றது நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா 2 வருஷ சம்பளத்துக்குரிய காசை வந்து அவன் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு வந்து 7-8 வருஷம் அவன் உழைச்சி, ஏன்னா ஒரு நாளுக்குரிய காசு அந்த தினசரி கூலி வந்து அவன் செலவே பண்ணாமல் இருக்கணும். அது வந்து முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து செலவு பண்ணும். தினசரி வாழ்க்கையில் நமக்கு பல செலவுகள் இருக்குது. அப்போ இந்த செலவுகளுக்கு மத்தியில் 500 வெள்ளிக்காசு வந்து கடன் படுறதுன்னா கிட்டத்தட்ட இவன் 7-8 வருஷம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்தால் தான் அந்த 2 வருஷத்துக்குரிய காசை வந்து அவன் சேர்த்து வச்சு திரும்பி கடனை செலுத்த முடியும். அப்போ இப்படி தான் இந்த 2 பேர் கடன் பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு தான் கடன் பட்டான் 2 மாதம்னா, அவனை பொறுத்தவரை அந்த 2 மாதம் அவன் கடன் படுறது அவனுக்கு அது ரொம்ப பெருசு. ஏன்னா அந்த 2 மாதம் ஒருத்தன் எந்த அளவுக்கு கடன் வாங்குவானா தன்னால் எவ்வளோ செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கடன் படுவார்கள். இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம், பேங்க்கில் லோன் படுறோன்னா, இப்போ பேங்க் வந்து நமக்கு நீ கடன் வாங்க வரையா, சரி நான் உனக்கு 100 கோடி தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் வந்து 100 கோடி கடன்லாம் கொடுக்க மாட்டார்கள். இப்போ 100 கோடி 1000 கோடி கடன்னா அது வந்து தொழிலதிபர்கள் வந்து இருப்பாங்க. தொழிலதிபர்களுக்கு தான் அந்த அளவுக்கு கடன் கொடுப்பார்கள். அவங்கவுங்க திராணிக்கு தக்கதாக தான் வந்து கடன் கொடுப்பார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2 பேர் கடன் பட்டார்கள்னா, இப்போ 50 வெள்ளிக்காசு தானே அவனுக்கும் மன்னிச்சிட்டாருன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த 50 வெள்ளிக்காசு கடன் பட்டவன் அவனுக்கு என்ன அவனால் வந்து திருப்பி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவன் கடன் படுவான். இப்போ ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருக்கான், இன்னொருத்தனால் திருப்பி செலுத்த முடியும். அதனால தான் அவன் 500 வெள்ளிக்காசு வந்து கடன் பட்டிருக்கான். அதாவது 2 வருஷத்துக்குரிய முழு கூலி. அப்போ கடைசியாக வந்து பார்க்கும்போது 2 பேராலையும் அந்த கடனை செலுத்த முடியவில்லை. அப்போ கடைசியாக என்ன பண்ணுறாரு, அந்த கடனை கொடுத்தவர் சரி நீங்கள் போகலாம், உங்கள் கடனை நான் மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னித்து விடுகிறார். இதுதான் அந்த ஓமை. இந்த ஓமையை வந்து சொல்லிட்டு சீமோன் கிட்ட கேட்குறாரு, சரி இந்த 2 பேர்த்தில் யார் அதிகமாக அன்பு கூறுவா? அந்த கடன் பட்டவன்ட்ட இந்த 2 பேர் கடன் வந்து மன்னிக்கப்பட்டது. இந்த மன்னிக்கப்பட்ட 2 பேரில் யார் கடன் கொடுத்தவனுக்கு அதிகமாக அன்பு கூறுவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த சீமோன் என்ன சொல்கிறாரு, அந்த பரிசேயன் யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த ஓமையே ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடிய சம்பவத்தில் பல பேர் இருந்திருந்தாலும் 3 பேர் தான் வந்து அந்த சம்பவத்தில் வருகிறார்கள். யாருன்னா இயேசு வருகிறார், அடுத்து அந்த பரிசேயன் வருகிறான், 3வது ஆள் வந்து அந்த பாவியான ஸ்திரீ. இந்த 3 பேர் தான் வருகிறார்கள். இந்த 3 பேர் தான் யாருன்னா அந்த ஓமையில் அடையாளப்படக்கூடியவர்களும் இதே 3 பேர் தான் அங்கேயும் வர்றாங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து கடன் கொடுக்கக்கூடியவர், அடுத்து 2 பேர் வந்து கடன் பட்டு இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் யாருன்னா
ஒருத்தன் வந்து அந்த பரிசேயன் போல, இன்னொருத்தன் வந்து யாருன்னா அந்த பாவியான ஸ்திரீ போல தான் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். 2 பேரும் யார்கிட்ட கடன்பட்டு இருக்கிறார்கள்னா இயேசு கிட்ட தான் வந்து கடன்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஓமையினுடைய அர்த்தம் வந்து கடன் அப்படி காசுன்றது காசு கிடையாது. ஆக்சுவலாக இயேசு இந்த ஓமையின் மூலியமா என்ன சொல்றாருன்னா, இந்த கடன்றது வேற ஒன்றும் இல்லை, பாவங்கள் தான் கடன். இந்த பாவத்தை வந்து 2 பேராலையும் திருப்பி செலுத்த முடியல. அப்படின்னா என்னன்னா, நம்ம படக்கூடிய பாவத்துக்கு நம்மளால் எப்பொழுதும் இயேசுவுக்கு வேற எதையும் நம்ம திருப்பி செலுத்தவே முடியாது. நம்மளுடைய நம்ம பாவத்திற்காக மதங்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லுது. வருஷம் வந்து புனித ஸ்தலத்துக்கு வந்து போகணும், பாத யாத்திரை போகணும் அப்படின்லாம் வந்து சொல்லுது. அப்போ இதெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய கடன்கள் வந்து மன்னிக்கப்படாது, அதாவது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே போல் அன்னதானம் வந்து செலுத்தினா நம்மளுடைய உன்னுடைய தவறுதல் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே மதங்கள் வந்து போதிச்சிட்ருக்கு. அப்போ இதை செஞ்சாலும் நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படாது. ஏன்னா இயேசு அதையெல்லாம் வந்து சொல்லவில்லை. ஒருவனுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படணும்னா இந்த உலகத்தில் பாவத்தின் நிமித்தம் மனுஷர்கள் எல்லாருமே கடனாளிகளாக தான் இருக்கிறாங்க. இந்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்படணும், அது எண்ணப்படாமல் இருக்கணும்னா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அதை அடைய முடியும். அது யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்கிட்ட தான். ஏன்னா அவர் தான் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் தான் அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஏன்னா அவர் தான் தன்னையே பரிசுத்த ஜீவ பலியாக சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை விலைக்கிரயமாக செலுத்தி எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதையெல்லாம் வந்து கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ சீமோனுடைய பாவங்களையும் யார் தான் சுமந்து தீர்க்கிறார்னா இயேசு தான் சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த பாவியான ஸ்திரீனுடைய பாவங்களையும் யார் தான் தீர்த்திருக்கிறார்னா இயேசு தான் வந்து தீர்த்திருக்கிறார். ஆனால் இந்த ஓமையை இயேசு ஏன் சொல்கிறார்னா, இது எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக எவ்வளோ கடன்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. இந்த ஓமையே ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேருமே கடனாளிகள் தாண்டா, நீங்கள் 2 பேருமே பாவத்தை உணரணும், நீங்கள் 2 பேருமே பாவிகள்ன்றத உணரணுன்றதுக்காக தான் இயேசு இந்த ஓமையே வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த ஓமையின் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்திரீ அந்த 2 பேத்துல வந்து பார்த்திங்கன்னா இவன் என்ன நினச்சிட்ருக்கான், சத்தியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவனா இருந்தாலும் அந்த பரிசேயன் என்ன பண்ணுறான்னா, அவன் இன்னும் அவனுக்கு முழுசாக புரியவே இல்லை. அவன் என்ன திரும்பவும் அவனுடைய பாரம்பரியங்கள் அவனுடைய கலாச்சாரங்கள் மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய பாரம்பரியங்களும் முன்னோர்களும் என்ன சொல்லி கொடுத்துருக்கார்களோ அந்த நீதியின்படி அவன் இன்னும் தன்னை நீதிமான் தான் நினச்சிட்ருக்கான். ஆனால் அந்த பாவியான ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா தன்னை முழுசுமாக உணர்ந்து இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பாவமான வாழ்க்கையெல்லாம் வந்து நினைத்து பார்த்து இயேசுவினுடைய போதனையை குறித்து எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசு இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு, தான் ஊருக்கு வந்து அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மிகுந்த தன்னுடைய பாவங்களை எல்லாம் பாரங்கள் இறங்கணும், தன்னுடைய மனசில் ஓடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னா வேற வழியே இல்லை, இயேசு கிட்ட மாத்திரம்தான் அது இருக்குது அப்படின்றதை இவர்கள் உணர்ந்ததுனால இவர்கள் இயேசுவை மனசார ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆமாம், இவர் தான் மேசியா, இவர் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், அந்த பாரங்கள், மனவேதனைகள், இந்த பாவ எண்ணங்கள், குற்ற உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து நான் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கணும்னா அது இயேசு கிட்ட மாத்திரம்தான் இருக்குது அப்படின்றத இவங்க முழுமையாக உணர்ந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் இப்பேற்பட்டவரை வந்து சாதாரண எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, இவர் வந்து மிகவும் விலையேறப்பட்டவர், இவர் பிரசித்தி பெற்றவர், இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றத இவங்க மனசார அவங்க உணர்ந்து அவரை என்ன பண்ணுறாங்க, போய் பரிமள தைலம், எனக்கு என்ன 1 வருஷம் சம்பளம் தானே, அவருக்கு முன்பாக இந்த 1 வருஷம் சம்பளம்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பரிமள தைலத்தை எடுத்து கொண்டு வந்து அவர் தலை மேலே வார்த்து
அவருடைய பாதத்தை வந்து தன்னுடைய கண்ணீர்னால் தொடைத்து, தன்னுடைய முடியினால் அதை தொடைத்து ஓயாமல் வந்து முத்தம் செய்திருக்கிறார்கள். அப்போ இயேசு இந்த ஓமையை தான் எடுத்து சொல்லி அந்த பரிசேயனை உணர வைத்திருக்கிறார். கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ ஒரு பரிசேயன் தானே, நீ ஒரு யூத மார்க்கத்தான் தானே, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், நான் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கப்ப நீ என் பாதத்துக்கு ஒன்றும் தண்ணீர் வார்க்கவே இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீ வந்து அவ கண்ணீரையே வந்து ஒரு தண்ணி போல் என் பாதத்தில் ஊற்றி என் கால்களை வந்து துடைத்திருக்கிறா. அடுத்து நீ வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்துருக்கணும், ஆனால் நீ அதை செய்யலை. ஆனால் இந்த ஸ்திரீ வந்து என் பாதத்தில் உட்காந்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அடுத்து நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், என் தலைக்கு நீ எண்ணெய் கொடுத்துருக்கணும், ஆனால் நீ இதை செய்யவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா அவள் பரிமள தைலத்தை எடுத்து என் தலை மேலே வார்த்திருக்கிறா. இப்போ நீ சொல்லு, அதாவது ஓமை சொன்னப்ப நீ வேகமாக ஆன்சர் பண்ணிட்ட. இப்போ இந்த ஓமையில் வரக்கூடிய ரெண்டு பேரில் அதே போல தான் நீயும் அந்த ஸ்திரீயும் வந்து இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஸ்திரீ எந்த அளவுக்கு என் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறா அப்படின்றத நீ இப்போ பார்த்துட்டேல. இப்போ நீ பதில் சொல்லு அப்படின்றது தான் இயேசு இந்த இடத்துல வந்து சொல்லி அங்கே முடிக்கிறார். அப்போ அதுக்கு அவனுக்கு கடைசி வரைக்கும், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் இன்னும் அவனுடைய சுயநீதி அப்படி தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். இவன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த ஓமைக்கான அர்த்தம் இவன் கண்டிப்பாக வந்து மனதளவில் அவனுக்கு குத்துன்றிருப்பான். ஏன்னா இயேசு அப்படி தான் அவர் அங்கே போதனை செய்திருக்கிறார். அப்போ கடைசியாக என்ன நடந்ததுன்னா, எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த சீமோன் வந்து, இந்த பரிசேயன் வந்து கடைசி வரைக்கும் அவன் தான் பாவின்றதை உணரவே இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ, அந்த முழுசும் பாவத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ, அவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததுனால ஆண்டவர்கிட்ட வருகிறாள். அவள் வந்து ஆண்டவர் மேலே மிகுந்த அன்பை செலுத்தியதன் மூலியமாக அவர் இயேசுவை ஆண்டவர் அப்படின்றத அவள் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டாள். அப்போ அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, நீ போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கடைசியாக அவர் 50வது வசனத்தில் சொல்லுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லுகிறார். இந்த 47வது வசனத்தை பார்க்கும்போது இயேசு என்ன சொல்கிறார்னா, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு என்ன, நம்ம இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இப்போ பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாவத்தை முடிந்த அளவு தவிர்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்னா, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருவேளை நிறையா பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டாதான் நிறையா அன்பு கூறணுமோ அப்படின்றது ஒரு குழப்பம் வந்து வரும். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து பாவமே செய்யாதபடியில் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக தான் அன்பு இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒருவேளை சந்தேகங்கள் வரலாம், குழப்பங்கள் வரலாம். ஆனால் இயேசு இந்த இடத்துல ஏன் இந்த ஓமையை சொல்லுகிறார் அப்படின்னா, பாவத்தை உணர வேண்டும் அப்படின்றது தான் இயேசு இந்த இடத்துல உணர்த்துகிறார். யார் பாவங்கள் வந்து இந்த ஓமையின் மூலியமாக இயேசு என்ன சொல்கிறான்னா, பாவ மன்னிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு மேலாக பாவம் வந்து எல்லாரும் பாவிகள் அப்படின்றதை உணரணுன்றதுக்காக தான் இந்த ஓமையவே அவர் வந்து நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பல நேரங்களில் அந்த சீமோனை போல் நம்ம நினைக்கிறோம். நம்ம யாராச்சும் நமக்கு எதிராக குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கூட ஒருவேளை அவங்களே பாவம் செஞ்சவங்க கூட மனம் திரும்பியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எப்பொழுதும் ஒரு
நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை நீ எடுத்து போடு, அதுக்கப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை ஏன் நீ பார்த்துட்ருக்க, முதல்ல உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு நமக்கு ப்ரேயர், அதாவது இந்த சீஷர்கள் இயேசு கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய ஜபமாவது அப்படின்னு சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜபத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இது மத்தேயு 6வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஜபத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இயேசுக்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அது ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா அதோடு நிற்க போகிறது கிடையாது. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பேதுரு போய் கேட்பார், இயேசுவே என் சகோதரனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கிறது, 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை நீ மன்னிக்கணும், ஒரு நாளைக்கு 490 தடவை நீ அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சகோதரன் 7 பாவமாக இன்னொருத்தனுக்கு விரோதமாக அவன் செய்ய போகிறான், 7லாம் ரொம்ப அதிகம். அப்போ 7 தடவை மன்னிச்சுட்டு 8வது பாவத்துக்கு அப்புறம் அவனை ஒருவேளை நியாயம் தீர்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, ஒரு நாளைக்கு 70 தடவை நீ மன்னிக்கணும். அப்படின்னா என்னன்னா, அவன் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் நீ மன்னிக்கணும், எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா நம்மளுடைய பரமபிதா அப்படி தான் நமக்கு மன்னிக்கிறார். ஒருத்தன் நமக்கு விரோதமாக செய்கிற குற்றத்தை விட தேவனுக்கு விரோதமாக அவன் செஞ்ச பாவங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அநேகம். இயேசு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். அவன் பெரிய கொலைக்காரனாக இருக்கலாம், 500 பேர்த்த கூட அவன் கொலை பண்ணியிருக்கலாம், 1000 பேர்த்த கூட கொலை பண்ணியிருக்கலாம், பல குடும்பங்களை அவன் சீரழிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பிதங்களை கூட அவன் செஞ்சுருக்கலாம், தேச துரோகம் செஞ்சுருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவோ பாவங்களை அவன் செஞ்சுருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் அந்த சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அப்போ அவன் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச பாவத்துக்கு காட்டிலும் நமக்கு எதிராக செஞ்ச பாவம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்பமும் சொற்பமுமாக இருக்குது. அப்போ இயேசு அதனால தான் இன்னொரு ஓமையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒருத்தன்ட்ட இன்னொருத்தன் கடன் பட்டிருப்பான். அவன் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு கடனை கடன் பட்டிருப்பான். அப்போ கடைசியாக இவனால் கடனை திருப்பி செலுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்னா, சரி போப்பா நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை மன்னித்து விடுவார். அப்போ ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு கீழே இன்னொருத்தவன் கடன் பட்டிருப்பான், ரொம்ப கம்மியான காசு தான் கடன் பட்டிருப்பான். அப்போ இவன் தனக்கு கீழே கடன் பட்டவன்ட்ட போய் என்னாச்சு, என் கடனை ஏன் செலுத்தலை அப்படின்னோடனே, இருங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சீக்கிரமாக உங்கள் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இவனுக்கு மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு வராது. என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் முடியாது, நான் ஏற்கனவே உனக்கு நிறையா டைம் கொடுத்துட்டேன், ஆனால் நீ இன்னும் செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவனை தூக்கி ஜெயிலில் போடுவான். அப்போ இதை பார்த்த 3வது நபர் போய் அங்கே அந்த இவன் யார்கிட்ட பெரிய கடன் பட்டிருப்பானோ அவன்கிட்ட போய் சொல்லுவான். அப்போ அந்த அதிகமாக கடன் கொடுத்தவன் அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு இறங்கினேன்னு நீ ஏன் அவனுக்கு இறங்கலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்போ அதற்கான அர்த்தம் என்னன்னா, அவர் இயேசு நம்மளுடைய திரளான பாவங்கள், எவ்வளவோ பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து கிருபையாக நம்மளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நம்மளை நீதிமானாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை நம்ம இன்னும் மனசில் வைத்துக்கொண்டு இன்னும் வைராக்கியமாகவே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படணும்னா நம்ம பிறருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதை தான் இயேசு இந்த இடத்துல அந்த
4-5 வரியில தான் அந்த ஜெபத்தை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய திரளான பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டிருக்குன்னா நம்மளும் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை தான் இயேசு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆனால் பல நேரங்களில் என்ன ஆகும், நீ தானே எனக்கு அன்னைக்கு இந்த தப்பு பண்ணல, இரு அன்னைக்கு உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, எனக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை, எனக்கு வந்து ஒரு யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு வந்து ஒரு காலம் வரும், என் காலம் வர்றப்ப நான் உன்னைய பார்த்துக்கிறேன், அன்னைக்கு நான் உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நம்ம மனசில் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பலி வாங்கணுன்ற அந்த எண்ணம் வந்து இருந்து கொண்டே இருக்குது. அப்போ இயேசு நம்மக்கிட்ட என்ன இந்த ஓமைகளின் மூலியமாக கற்றுக் கொடுக்கிறார்னா, நான் உனக்கு இறக்கப்பட்டு கிருபையாக நான் உனக்கு மன்னிச்சிருக்கிறேனே, நீயும் போய் உனக்கீழே கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்க கூடாதா, நீ அவர்களுடைய தவறுதலை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனவே நம்மளை மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிப்போம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய கடன்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஓமையின் அர்த்தமாக இருக்கிறது. இந்த ஓமையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம எல்லாரும் பாவிகள் தான், நம்மளுக்கு எப்படி தேவன் மன்னித்திருக்கிறாரோ அதே போல் பிறரை நாம் மன்னிக்கணுன்றது தான் இந்த ஓமையின் அர்த்தம். இதன்படி நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.